வணக்கம் நண்பர்களே. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை கர்னியா லாட்டரி 765வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை இந்த வீடியோவில் பார்ப்போம் நண்பர்களே. இன்று கேரளா லாட்டரிக்கு கொடுக்கப்பட்ட கணிப்புகள் அவ்வளவு எதுவும் சரியாக வரவில்லை நண்பர்களே. இதில் ஏ போர்டு 6 மட்டும் மிக சரியாக வந்திருந்தது நண்பர்களே. மற்றபடி இந்த போர்டுகள் எதுவும் சரியாக வரவில்லை நண்பர்களே. அதே போன்று டிஆர் லாட்டரியில் கொடுக்கப்பட்ட கணிப்புகளில் 1 மணி, 6 மணி, 8 மணியில் குறைந்தபட்சம் ஒரு போர்டாவது சரியாக வந்திருந்தது நண்பர்களே. அதுவும் அதே மாதிரி இந்த 8 மணிக்கு கொடுத்தாலும் எந்த போர்டும் சரியாக வரவில்லை நண்பர்களே. இன்றைய கணிப்பு ஒன்றும் சிறப்பாக இல்லை என்பதுதான் உண்மை. சரி நண்பர்களே, நாளை சனிக்கிழமை கருணியா லாட்டரி 765வது வாரத்திற்கான பிரிடிக்ஷனை பார்ப்போம் நண்பர்களே. நமக்கு தொடர்ச்சியாக நமது பிரிடிக்ஷனில் இந்த ஏ போர்டு மட்டும் தொடர்ச்சியாக சரியாகவே வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. மற்ற போர்டுகள் சரியாக வருகிறதோ இல்லையோ, இந்த ஏ போர்டு மட்டும் நம்மளுக்கு சரியாகவே கிடைச்சிட்டு இருக்கு. அது எப்படி நம்ம நேற்று எங்கிருந்து இந்த 6ஆம் நம்பர் எடுத்தோம் அப்படின்னா, இங்க இந்த 5ஆம் நம்பரை மையமாக வைத்துக்கிட்டு இங்க இந்த நம்பருக்கு 8, இங்க 8, இந்த 3, இங்க ஒரு 3 இருக்கு. அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, ஒரு 3 இருக்கு, அதனுடைய எதிர் நம்பரான 8 இருக்கு. அதுக்கு மேலேயும் ஒரு 3 இருக்கு, அடுத்தது 8, அதுக்கு மேல 9 இருக்கு, அதுக்கு 4 இருக்கு. அடுத்த நம்பரா வந்து இந்த இடத்துல 1 இருக்கு. அப்போ இந்த இடத்துல 6ஆம் நம்பர் வரலாம் என்று கணித்திருந்தேன் நண்பர்களே. அதே மாதிரி வந்திருக்கு. எப்போதாவது ஒரு முறை மட்டும், எப்போதாவது ஒரு வருடத்தில் எப்போதாவது ஒரு முறை மட்டும் இது மாதிரி தொடர்ச்சியா நம்பர்கள் வந்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. நம் கவனித்தால் நன்கு புரியும். நம்ம தொடர்ச்சியா ஏ போர்டு மட்டும் எங்கிருந்து எடுக்கல, வேற எங்கிருந்துமே எடுக்கல. இந்த கடந்த ஆட்டங்களில் இருந்தே தான் மிக தெளிவா வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. இந்த 8ஆம் நம்பரு இந்த 9ஓட நின்று இந்த 3, 8 இது டெலீட் செய்துட்டு காட்டினது புரியும். நான் இந்த 8 இந்த இது கூட நின்னுரும், இந்த 2 நம்பர் சரியா வராது என்று தான் நண்பர்கள் நினைத்திருந்தேன். ஆனால் தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கு நண்பர்களே. அப்போ வந்து நம்ம நாளைக்கு இப்போ என்ன நம்பர் எடுக்கலாம் அப்படின்னா, இந்த 1க்கு மேல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 8ஆம் நம்பர் இருக்கு நண்பர்களே. அப்போ நாளைக்கு வந்து நம்ம 8ஆம் நம்பரை ஏ போர்டுக்கு பயன்படுத்தலாம் நண்பர்களே. 8 அப்படியே வந்தாலும் வரலாம், இல்லைன்னா 3ஆம் நம்பர் 8, 3 முதல் வாய்ப்பாக 3க்கு கூட கொடுக்கலாம் நண்பர்களே. நீங்கள் பாருங்கள் நண்பர்களே, நான் குறிப்பிட்ட அந்த ஏ போர்டு வரிசையை நன்கு கவனியுங்கள் நண்பர்களே, உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி நண்பர்களே, பிசிக்கு நம்ம என்ன நம்பர் தேர்வு செய்யலாம் என்றால், இப்போ கடைசியா விளையாண்ட ஆட்டங்கள் எப்படி இருக்குன்னா 30, 40 இந்த மாதிரி தான் இருக்கு நண்பர்களே. இந்த 30, 45, 90, 95 இதெல்லாம் ஒரே மாதிரியான எண்கள் என்பதால் இது 30, 40 என்ற வடிவத்தில் தான் இருக்கு நண்பர்களே. இது போன்ற ஆட்டம் வேறு எங்கேயாவது விளையாடப்பட்டுள்ளதா என்று பார்க்கும்போது 2024 அல்லது 25ஆம் ஆண்டு எனக்கு சரியாக நினைவில் இல்லை. ஏதோ ஒரு இடத்தில் 11வது மாதம் நவம்பர் மாதத்தில் இருப்பதை பார்க்க முடிந்தது நண்பர்களே. அங்கிருந்து இந்த 30, 95 இதே போன்ற ஆட்டங்கள் அந்த இடத்துல பார்த்தேன் நண்பர்களே. அதுக்கு அடுத்ததான் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரையே நாம நாளைக்கு பிசி எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. நமது பிசி எண்கள் நாம் பிரிடிக்ஷனில் கடைசியாக பிசி எண்கள் சரியாக இந்த 87 அன்று கணித்ததுதான் நண்பர்களே. அதன் பிறகு ஒன்றும் கணிப்பு சிறப்பாக வரவில்லை நண்பர்களே. 1, 2, 3, 4, 5, 6 நாட்களாக ஒன்றும் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு பிரிடிக்ஷன் அமையவில்லை நண்பர்களே. நாளை சிறப்பாக இருக்கும் என்று நம்புவோம் நண்பர்களே. சரி நண்பர்களே, வாருங்கள் இந்த 30, 95 இதே போன்ற ஆட்டம் இருக்கும் இடத்தை பார்ப்போம். அதற்கு அடுத்ததாக என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரையே நம்ம பிசி எண்களாக வைத்து விளையாடலாம் நண்பர்களே.
இது 2025ஆம் ஆண்டு சார்ட் நண்பர்களே. இதுல வந்து இப்ப சமீபத்திய ஆட்டங்களை போன்ற ஒரு ஆட்டத்தை பார்க்க முடிகிறது நண்பர்களே. இப்ப கடைசியாக விளையாண்ட 2 ஆட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா, 340 இன்று வந்து 695. இங்க பாருங்க நண்பர்களே. சாரி 340ல மாற்றி எழுதிவிட்டேன். 430 695. இந்த மாதிரி தான் இப்ப சமீபத்து ஆட்டம் முடிஞ்சிருக்கு நண்பர்களே. இதே மாதிரி ஆட்டம் பாருங்க இங்க. இந்த 30க்கு இங்க 805 430 இதுல பிசி எண்களை மட்டும் வைத்து பாருங்கள் நண்பர்களே. இந்த இடத்துல பாருங்க 80ன்னு இருக்கு இந்த இடத்துல. 80 அடுத்தது வந்து பாருங்க 740ன்னு இருக்கு. இந்த 40 இந்த 95 ஒரே எண்கள் தான் நண்பர்களே. ஒத்து போகக்கூடிய எண்கள் தான். 4க்கு 9 0க்கு 5. நாம் கணிக்கும் முறைப்படி பார்க்கும்போது இந்த 40 இந்த 95 ஒரே எண் தான். அதே போன்று 30 80 ஒரே எண் தான் நண்பர்களே. அதற்கு அடுத்ததாக உள்ள எண் என்னவென்று பார்க்கும்போது 253 என்று இருக்கிறது. அந்த 253ல் அந்த பிசி எண்களான 53ஐ மட்டும் நாளை ப்ரிடிக்ஷனுக்கு வைத்துக் கொள்வோம் நண்பர்களே. அப்போ நாளைக்கு பிசி எண்கள் வந்து 53, பிசிக்கு வந்து 53. இதை 4ஆக மாற்றி எழுதும்போது 53, 58, அப்புறம் 03, 08 இப்படி 4 எண்கள் வரும் நண்பர்களே. அதே மாதிரி நம்ம ஏ போர்டுக்கு முன்னையே நம்ம பார்த்தோம் அல்லவா, 8 அல்லது 3ஐ பயன்படுத்தலாம். அங்க நான் சுட்டிக்காட்டிய இடத்தில் வந்து 8 இருக்கு. அதனுடைய எதிர் எண்ணான 3ஐ முதல் வாய்ப்பாக பயன்படுத்துவதுதான் சரி என்று மனதிற்கு படுகிறது நண்பர்களே. அப்போ ஏ போர்டு 3ன்னு வச்சுட்டோம்னா 353, 358, 303, 308 இந்த 4 எண்களையும் நாளை 3D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது முழுக்க முழுக்க ஒரு யூகம் தான் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட இடங்களை நீங்களும் பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பார்க்கும் முறையிலும் பாருங்கள் நண்பர்களே. நான் குறிப்பிட்ட எண்களோடு உங்கள் கணக்கும் ஒத்துப்போகும் பட்சத்தில் பயன்படுத்தி பார்ப்பதில் ஒன்றும் தவறு இல்லை நண்பர்களே. நாளைக்கு வந்து 3Dக்கு வந்து 353, 358, 303, 308 இந்த 4 எண்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. முதல் வாய்ப்பாக ஏ போர்டுக்கு 3ஐயே பயன்படுத்தலாம். 2ஆம் வாய்ப்பாக 8ஐ கூட பயன்படுத்தலாம் நண்பர்களே. ஒன்றும் தவறில்லை. அப்போ 4Dக்கு நம்ம ஒரு நம்பர் வேணுமே. 4Dக்கு நம்ம என்ன நம்பர் எடுக்கலாம்னா, போர்டிக்கு என்ன நம்பரை சூஸ் பண்ணலாம்னா தினப்பேட்டிலே பார்த்து விடுவோம் போல. நேற்று இந்த 1 இந்த இடத்தில் பயன்படுத்தலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன் நண்பர்களே. இருப்பினும் நான் 3ஐ கொடுத்திருப்பேன். இந்த 6ஆம் நம்பர் தான் இந்த இடத்துல 1ஆ வந்திருக்கிறதா நான் நினைக்கிறேன் நண்பர்களே, சில கணக்குப்படி. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 7 இருக்கு. இந்த 7ஆம் நம்பர் இந்த இடத்துல வந்து 2ங்கிற வடிவத்துல வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு நண்பர்களே. இந்த இடத்துல நம்ம 2 வச்சோம்னா ஒரு ரம்மி ரூட் கம்ப்ளீட் ஆகும் நண்பர்களே. இந்த 6ஆம் நம்பர் தான் இங்க 1ஆக வந்திருக்கு. இந்த 7ஆம் நம்பர் வந்து இங்க 2ஆக வரும் என்று நான் கூறுகிறேன் நண்பர்களே. இங்க 2 பயன்படுத்தும்போது 1, 2, 3, 4, 5 இந்த இதுல இருந்து இதுக்குள்ள பார்க்கும்போது 1, 2, 3க்கு 8, 3, 4க்கு 9, 4, இங்க 5 ஒரு ரம்மி ரூட்டு முழுசா கம்ப்ளீட் ஆகுது நண்பர்களே. அதனால் வந்து நான் நேற்றே வந்து இந்த இடத்தில் 1ஐ பயன்படுத்தியிருக்கலாம், கொடுத்திருக்கலாம். ஏதோ வேறு மாதிரி பார்த்து கொடுக்காமல் விட்டுவிட்டேன் நண்பர்களே. ஆனால் நாளை டி போர்டை பொறுத்தவரை 2ஐ முதல் வாய்ப்பாகவும் 7ஆம் நம்பரை 2ஆம் வாய்ப்பாக கூட பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே.
அப்போ நம்ம 4Dக்கு நம்ம என்ன நம்பரை யூஸ் பண்ணலாம்னா, அந்த 4Dக்கு வந்து முதல் எண் 2, 23, 53, 23, 53, 23, 58, 23, 0, 3, 23, 0, 8 இந்த 4 எண்களையும் 4D எண்களாக பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே என்னுடைய ப்ரிடிக்ஷன் கருணியா லாட்டரிக்காக. உங்கள் கணக்கோடு ஒத்துப்போகும் பட்சத்தில் இதை பயன்படுத்துங்கள் நண்பர்களே. ப்ரிடிக்ஷன் என்பது ஒரு எதிர்பார்ப்பு மட்டுமே நண்பர்களே. 100% வரும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை நண்பர்களே. அதே போன்று யாராலும் இந்த எண்கள் வராது என்று சொல்வதற்கும் முடியாது நண்பர்களே. வரலாம், எதிர்பார்க்கலாம். அதுதான் ப்ரிடிக்ஷன் நண்பர்களே. நமது கணிப்புகள் பல நேரங்களில் தவறாக அமைவது உண்டு, சில நேரங்களில் சரியாக வருவதும் உண்டு. பார்ப்போம் நண்பர்களே. நாளை கருணியா லாட்டரி அனைவருக்கும் வெற்றி தரும் லாட்டரியாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நான் அதிகமான எண்களை மற்றவர்களை போன்று ஏகப்பட்ட எண்களை கொடுத்துவிட்டு ஆல் போர்டு என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டு இருப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை நண்பர்களே. மொத்தம் 10,000 எண்கள், அதில் 4 எண்களை மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். மீதம் 9,996 எண்கள் இருக்கிறது ஆட்டத்தில் என்பதை மறந்து விடாதீர்கள். அதிர்ஷ்டசாலிக்கு ஒரு நம்பர் போதும் நண்பர்களே. அதனால் ஏகப்பட்ட எண்களை தேர்வு செய்வதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே. குறைந்தபட்சம் ஒரு 5 நம்பர் 6 நண்பர்களை பயன்படுத்தலாம், அவ்வளவுதான் நண்பர்களே. அதே போன்று நான் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடணும் நண்பர்களே. எனக்கு வேற ஜலதோஷம் பிடித்து விட்டது நண்பர்களே. தொடர்ச்சியாக பேசுவதில் சிரமமாக இருக்கு. அதே மாதிரி இந்த 4 எண்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கூடுதலாக இன்னொரு எண்ணையும் கொடுக்கிறேன் நண்பர்களே. அது என்ன நம்பர்னா, இன்னொரு நம்பர் வந்து 23. இது இங்க எழுத முடியாது. அது சி போர்டுக்கு மட்டும் கொஞ்சம் மாற்றம் செய்து பார்க்கலாம் என்று தோன்றுகிறது நண்பர்களே. நான் அதையும் பார்த்துட்டேன். நல்ல வேளை அது ஞாபகம் வந்துருச்சு, இல்லைன்னா இதோட வீடியோ முடித்திருப்பேன். இங்க வந்து சி போர்டை மட்டும் பாருங்க நண்பர்களே. இங்க 6, அதுக்கு மேல 0, அதுக்கு கீழேயும் 0 இருக்கு. இங்க அதுக்கு நம்பர் 5, இந்த இடத்தையும் நேற்று பார்வையில் இருந்தது நண்பர்களே. சரி, நிறைய நம்பரை சொல்லி உங்களை குழப்பக்கூடாது என்பதற்காக இந்த இடத்தை குறிப்பிடாமல் விட்டுவிட்டேன். 6 மையமாக வைத்துக் கொள்வோம். அதுக்கு மேல 0, 0, அதுக்கு மேல 5, 5ன்னு வந்திருக்கு. இந்த இடத்துக்கு என்ன நம்பர் வர வேண்டும்? இந்த 6ஆம் நம்பர் ஒருவேளை வரலாம் நண்பர்களே. யாராலும் 100% இந்த எண் தான் வரும் என்றும் உறுதியாக சொல்ல இயலாது. அதே போன்று இந்த எண் வராது என்றும் சொல்ல இயலாது நண்பர்களே. அனைத்து எண்களும் ஆட்டத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. அதனால் நாளை இந்த 6ஆம் நம்பர் வந்து நாளைக்கு சி போர்டுக்கு வர மாதிரி தோன்றுது நண்பர்களே. முன்பு கொடுத்த 4 எண்களோடு இந்த 6ஐ வைத்து கூட 2 எண்களை பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இது 5, 0, 6, 6. அப்ப அந்த எக்ஸ்ட்ரா 2 எண்கள் என்னவென்றால் 23, 56, 23, 06. இந்த ஏற்கனவே நான் 4 எண்களை குறிப்பிட்டிருக்கிறேன் நண்பர்களே. அதோடு இந்த 2 எண்களையும் கூட கூடுதலாக 2 எண்களையும் பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இந்த சி போர்டு ஒருவேளை 6ஆம் நம்பர் வருவதற்கு கூட வாய்ப்பு உள்ளது போல்தான் தோன்றுகிறது. அதனால் இந்த இடத்தை குறிப்பிடுகிறேன். சரி நண்பர்களே, அடுத்தது சிங்கிள் போர்டுகளுக்கு அந்த எண்களையும் ஒரு முறை எழுதி காட்டி விடுகிறேன் நண்பர்களே. டி போர்டு 2 முதல் வாய்ப்பு, 2ஆம் வாய்ப்பு 7ஐ கூட பயன்படுத்தலாம். ஏ போர்டு
3 அல்லது 8. அடுத்தது பி போர்டு 5 அல்லது 0. அடுத்தது சி போர்டு 3 அல்லது 8. கடைசியாக ஒரு கூடுதலாக ஒரு எண்ணை எடுத்தோம் அல்லவா, அதில் 6 உள்ளது. அதனால் 3, 8, 6 இந்த எண்களை சிங்கிள் போர்டுகளுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் நண்பர்களே. இதுவே கர்னல் லாட்டரிக்கான ப்ரிடிக்ஷன். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி லாட்டரி ப்ரிடிக்ஷன் வீடியோவில் பார்ப்போம். நாளை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.